ஒரு சில பாட்டு நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஒரு சில பாட்டு நம்ம ட்ராமா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுரும். ஒரு சில பாட்டு நம்மள நல்லா மோட்டிவேட் பண்ணும். இந்த பாட்டை கேட்டா சூப்பர், இன்னைக்கு என்னோட நாள் நல்லா போகும் அப்படின்னு இருக்கும். இன்னும் சில பாட்டு நம்மளுக்கு நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸை தரும். நம்மள டைம் டிராவல் பண்ணி பின்னாடி கூட்டு போயிடும். இந்த மாதிரி பாடல்கள் என்ன மாதிரியான அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கேட்டிருந்தேன். அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ரீட் பண்ண போகிறோம். நான் நந்து, இது என் வாய்ஸ். நீங்கள் யூடியூப்ல தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நான் ஒரு 7 வருஷமாக இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். பாடுவேன். பாட்டோட தமிழ் கிராமர், பர்சனல் ஃபினான்ஸ், பாலிடிக்ஸ் இதெல்லாத்தையும் கலந்து பாட்டு மூலமாக வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட ப்ரொஃபைல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த ஃபோனில் தான் வந்து நான் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மன்னிப்பாயா சாங் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை மிஸ் பண்ணிட்டான்னு எனக்கு டெடிகேட் பண்ண பாஸ்ட்டை எனக்கு மெமரி. ரெஸ்பான்ஸ் பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸு தான் ஞாபகப்படுத்தி விடுது அப்படின்னு. லவ்வரு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு பாட்டு மன்னிப்பாயா. மூட் ஃப்ரம் பாண்டிச்சேரி டு சென்னை ஃபார் ஒர்க் and had insomnia every day. கேஜே யேசுதாஸ் saved me. அவர் குரலில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது. கண்டிப்பாக கணீர் கணீர்னு இருக்கும். செம்ம வாய்ஸ் அவர். நிறைய பேர் தூங்குறப்பெல்லாம் பாட்டு கேட்குறீங்க. பாட்டு கேட்டால் எனக்கு எப்படி தெரியுமா, எனக்கு பாட்டு தான் கேட்கும், எனக்கு தூக்கம் வராது. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்களோட தூக்கமின்மையே வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கு. whenever I hear சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே, I cry in the face of my life. ஒரு சில பாட்டு இருக்கும், அது வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை நம்மளால் கனெக்டே பண்ணிக்க முடியாது, நம்மளுக்கு ரிலேட்டபிளாகவே இருக்காது. ஆனாலும் அது நம்மளை வந்து ரொம்ப அழுக வைக்கும். ரீசெண்டாக நான் அப்படி ஃபீல் பண்ண ஒரு பாட்டு என்னன்னா, அந்த நினைத்து நினைத்து பார்த்தால். நான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாட்டு கேட்டேன்னா, நான் பாட்டு வந்து கேட்டேன்னா எனக்கு அந்த வரியை நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா லிரிக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ரீட் பண்ணிகிட்டே இது பண்ணேன். நல்லா பாட்டு மட்டும் கேட்டு அந்த வரியை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாது. பாட்டு கேட்கும் போது வரி எடுத்து பார்த்தா தான் எனக்கு வந்து அந்த வரிகளோட டெப்த்து புரியும். அப்படி பார்த்து ரொம்ப அழுது வந்து அந்த பாட்டு நினைத்து நினைத்து பார்த்தால். இவங்களுக்கு வந்து இந்த பாட்டு இருக்குது, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும். 2015 ரஹ்மான் கான்சர்ட் சென்னை இன் ரெயின் when ஊர்வசி was sung once more. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கான்சர்ட் போனதே இல்லை, அதனால எனக்கு இந்த ஃபீலிங் வந்து தெரியல. நிறைய பேருக்கு கான்சர்ட் போக பிடிச்சிருக்கு. எனக்கு அதில் என்ன தெரியுமா, எனக்கு கான்சர்ட் போய் ஜாலியாக ஆடி அவங்களோட பாடுறத சேர்ந்து பாடி அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு அவங்க பாடுறத நான் கேட்கணும். ஆனால் நம்ம கான்சர்ட் போனால் அது கேட்க முடியுமா? இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு தான். ஃபஸ்ட்டு காசு இல்லை, கான்சர்ட்னாலே 1000-2000ன்றாங்க. அவ்வளோலாம் எப்படி கொடுத்து போக முடியும்? போகலாம், ஃப்யூச்சரில் போகலாம். அழகாய் பூக்குதே சாங் கேட்டால் எனக்கு என்னோட ஸ்கூல் க்ரஷ் ஞாபகம் ஸ்டார்ட் செஞ்சு ஹோல் ஸ்கூல் லைஃப் ஓடும். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்ல. எனக்கு அப்படி எந்த பாட்டு இருக்குது? ஸ்கூல் லைஃபு நானும் யோசிக்கிறேன் வரவே மாட்டேது. ஸ்கூல் லைஃப் வேஸ்ட் நந்தனானி. ஸ்கூல் லைஃபு எனக்கு எப்படின்னா, எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல் லைஃப் நல்லா போச்சு. அதுக்கு சரி 10th கூட வச்சுக்கலாம். 7th முடிச்சுட்டு நான் வேறு ஸ்கூல் மாறினேன்னா அந்த ஸ்கூலும் ஓகே தான், 10th வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து அது பூரா வந்து நைட் மேர் தான். ஐயோ எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ் வந்து ரொம்ப நல்லா பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும், இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. எனக்கெல்லாம் வந்து நைட் மாதிரி தான்ப்பா. அப்படியே பைக்கில் போலீஸ்க்கு தெரியாமல் ஏர்பாட்ஸ் ஹெல்மெட்டுக்குள்ளே மாட்டிட்டு ஃபுல்லாக ஃபோக் சாங் கேட்டுட்டு சுற்றுறது. இப்படிலாம் பண்ணாதீங்க, சேஃபாக போங்க. பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டுறவங்கள பார்த்தா எனக்கு ஒரு இந்த மாதிரி டவுட் வரும். எப்படி நான் வண்டியை வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி இங்கிட்டு சைடு மிரர் இங்கிட்டலாம் பார்த்துட்டு ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது. எப்படி அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்குது? எனக்கு அதனால தான் வந்து என்னால் பாட்டு கேட்டால் மற்ற எந்த வேலைகளையும் பார்க்க முடியாதோ அப்படின்னு தோணுது. எந்த வேலையை வந்து நான் மூளை வேலை செய்யாம என்னால வந்து பண்ண முடியுதோ அப்போ மட்டும்தான் நான் பாட்டு கேட்பேன். பாத்திரங்கள் வருவதுக்கு மூளை தேவை இல்லையா? அப்ப பாட்டு கேட்டா நான் பாட்டை முழுசா கவனிக்க முடியும், கை அது பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா சிலர் ஒர்க் பண்ணிட்டே கூட பாட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எப்படின்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப பாட்டு கேட்பாங்களா இல்ல அந்த ஒர்க்கை கவனிப்பாங்களா? இதெல்லாம் அப்படிதான். எப்படி வண்டி ஓட்டும் போது பாட்டு கேட்குறீங்கன்னு தான் எனக்கும் தெரியல. நான்லாம் விட்டு ஏத்திருவேன்.
மை லவ் ஃபெயிலியர் ஃபீலிங் எக்ஸ்பிரஸ்ட் இன் மௌன ராகம், மன்றம் வந்த தென்றலுக்கு. தமிழண்டா ரமேஷ் போட்டிருக்காரு. இவரோட ப்ரொஃபைல் இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லைன்னா போய் பாருங்க. நிறைய பேரோட பாடல்களை அலசி ஆராய்ஞ்சிருப்பார். மோகன் அவர் நடிச்சிட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு ஃபேன் பேஸை கொடுத்ததே அவர் பாடல்கள் தான். அப்போ அந்த பாட்டெல்லாம் ரசிச்சவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த டைம்ல நம்ம இருந்திருக்க கூடாதா? அப்படிலாம் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். இதுவும் கடந்து போகும். தி சாங் விச் மோட்டிவேட்ஸ் மீ எவ்ரி டைம் ஐ ஃபீல் டவுன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபவுட் லைஃப். ஆக்சுவலாக அந்த பாட்டை செம்மையா இருக்கும். நேற்று கூட நான் அந்த பாட்டு கேட்டேன். இதுவும் கடந்து போகும். இந்த 3 வார்த்தையே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாது நான் அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் இந்த 3 வார்த்தையை நான் யோசிச்சிருப்பேன். உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணு. உன் கண்ட்ரோலில் இருக்கிறத நீ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்ட. இதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து நீ அதில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது உன் கண்ட்ரோலில் கிடையாது. நீ அதை விட்டுரு. அதை டைம் கொடு, ஆறப்போடு. அது நீ நினச்ச மாதிரி நடக்கவே இல்லைன்னா விட்டுரு, அவ்வளோதான். இதுவும் கடந்து போகும். ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்தை பத்தி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஃபெல்ட் லைக் ஃப்ளையிங் வென் ஹியரிங் டு சர்டைன் சாங்ஸ் வியா ஹெட்ஃபோன்ஸ் டியூரிங் பைக் டிராவல். பறக்கிறோம். அடுத்து ஆல் ஜென்சி சாங்ஸ். அவங்க இருந்திருக்கலாம், அவங்க கேரளாவுக்கு போகாமவே இருந்திருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடைக்காமவே இருந்திருக்கலாம், அவங்க இன்னும் நம்மளுக்கு நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ சாங். அந்த விஷயம் என்னோட 17 to 25 ஏஜ் மெமரிஸை கொண்டு வரும். நானும் அப்படித்தான் ஒரு பாட்டை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. யோசிச்சா வர மாட்டேங்குது. பாபா சக்தி கொடு. இது காலையில கேட்டுட்டு போனா நல்லதா நடக்கும். நான் சொல்லலை, நம்மளோட நம்பிக்கை தான் எல்லாமே. இது பாட்டு கேட்டுட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சா நல்லா தான் இருக்கும். நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பறவையே எங்கு இருக்கிறாய், ரொம்ப லோன்லியா இருந்த டைம்ல ஆறுதலான சாங். இந்த பாட்டை பத்தி நான் ஒன்று சொல்றேன். நான் ஒரு ஓப்பன் மைக் ஈவெண்ட்டுக்கு போனேன். அதுல இளையராஜா பாட்டை யாருமே பாடல. நானும் யாரோ ஒருத்தர் வருவாங்க பாடுவாங்க. அதுல இருந்தது எல்லாருமே ஒரு 20 வயசு 21 வயசு அதுக்குள்ள தான் இருக்கும். அதிகபட்ச வயசு அங்க 23 24 தான் இருக்கும். அதுக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள சொல்றேன். அதுல ஒரு பையன் கடைசியா இது ஒரு அண்டர் சாங் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சான். பார்த்தா இந்த பாட்டை பாடிட்டு இருக்கான். எனக்கு இது எப்படி அண்டர் ரேட்டட், என்னடா நீங்க எங்க இருந்துடா வரீங்க அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு இது எப்படி அண்டர் ரேட்டட்ன்றீங்க அப்படின்னா அந்த பையன் சொல்றான், இல்ல என் வயசு பசங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டதே இல்லை அப்படின்றாங்க. இந்த பாட்டு கேளுங்க. யாராவது ஒரு சின்ன பையன் 18 19 வயசு பையன் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பாட்டெல்லாம் கேட்டது இல்லைன்னா கேளுங்க. ரொம்ப அருமையான பாடல். பறவையே எங்கு இருக்கிறாய். அடுத்து பஸ் நம்பர் 7 தி கேர்ள். அதிகாலையில் சேவலை எழுப்பி 2000 இயர் மெமரிஸ். அதிகாலையில் சேவலை எழுப்பி. அந்த படத்துல எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருப்பாரு. நந்தினி. முன் செல்லடா சாங் புஷஸ் மீ a lot at my interview rejections. நிறைய ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்ல இந்த பாட்டு, இந்த ஜிம் பிளேலிஸ்ட்லாம் இந்த பாட்டை பார்த்துருக்கேன். எனக்குலாம் 5th இயர் வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு பயம். நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில், அவ்வளோ பயம் லைஃப்னு நினச்சி. அந்த பயம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. இன்டர்வியூலலாம் ரிஜெக்ட் ஆகுறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த கம்பெனியில் கிடச்சிரும், இதில் கிடச்சிரும், நம்ம வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் இருக்க மாட்டோம், வெட்டியாக இருக்க மாட்டோம், வேலைக்கு போயிடுவோம். பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஒவ்வொருத்தனா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலைக்கு போயே ஆகணும். அப்படின்னும் போது எனக்குலாம் அந்த டைம் ரொம்ப கஷ்டமாச்சு. கொரோனா அப்போ நான் முடிச்சுட்டேன். 2020 முடிச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கொரோனா செம்மையாக போச்சு. எனக்கு பெஸ்ட்டு. என்னோட பர்சனல் க்ரோத்தில் அவ்வளவு மாற்றங்கள். நான் ஒரு 10 கிலோ குறைச்சேன். அப்போ அந்த பீரியட் என்னோட கோல்டன் பீரியட். அதுக்கப்புறம் செகண்ட் கொரோனா வந்துச்சு. அப்போதான் நான் வேலை இல்லைன்றது எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த இடத்துலலாம் முடி கொட்ட ஆரம்பிச்சு. அப்போ தான் எனக்கு இந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸே ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துலலாம் முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் என்னால் அதை வளர வைக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ நான் நல்லா இருக்கேன். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் ஒரு சிலர் எனக்கும் ஃபீல் ஆகும், கூட படித்தவங்களாம் நல்லா இருக்காங்களே, நீ நல்லா இல்லையே நந்தனா அப்படின்லாம் தோணும். அப்படி பண்ணக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறதுக்கு முதல் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட லைஃப் வேறு, என்னோட லைஃப் வேறு, பார்க்குறவங்களோட லைஃப் வேறு. அடல்ட் லைஃப்பில் நம்ம பண்ணுற பெரிய தப்பே இதுதான். அடுத்தவங்க லைஃப் மாதிரி நம்ம லைஃப் இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்ணுறது அதில் அர்த்தமே கிடையாது. கம்பேர் பண்ணாமல் இருந்துட முடியுமா? மூளை அப்படி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஞாபகப்படுத்துவோங்க. அவங்களோட ஸ்டோரிஸ் பார்க்கும்போதெல்லாம் தோணும், எனக்கெல்லாம் தோணும், பாரு இவங்க ஃபேம் ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ். நான் ஒரு ஆர்கிடெக்டாக ஃபேம் ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஆர்கிடெக்சருக்குள்ளேயே போகல,
போல, நம்ம கண்டென்ட் ரைட்டரா வந்துட்டோம், நம்மளால இதுலயும் பெரிய ஆளாக முடியல, இந்த மாதிரி நிறைய கேள்வி எனக்குள்ள வரும். அப்ப வந்து என்ன நானே இப்படிதான் சமாதானப்படுத்திக்குவேன். அவங்க லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற. மத்தவங்களை பார்க்கும்போது அப்படிதான் தோணும். அப்படி தோணும் போதெல்லாம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணவே கூடாது. எந்த சாங்குக்கும் ஒரு டைம் டிராவல் பீரியட் உண்டு, லைக் ரீலிவிங் த மொமெண்ட்ஸ், டைம் டிராவலிங் மாதிரி. கரெக்ட். இதை முக்கியமா யார்கிட்ட தெரியுமா நான் பாக்குறேன், இந்த மில்லினியல்ஸ் 90s கிட்ஸ் கிட்ட தான் நான் பாக்குறேன். நம்ம ஒரு மாதிரி பாஸ்ட்லயே தங்கிட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கோம், நம்ம ட்ரெஸ்ல அப்டேட் பண்ணிக்கிறோம், நம்ம அப்பியரன்ஸ்ல அப்டேட் பண்ணிக்கிறோம், நம்ம டூல்ஸ்ல அப்டேட் பண்ணிக்கிறோம், எல்லாத்துலயுமே நம்மள அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்ப வந்த பாடல்களையும் நம்ம ஆர்வமா கேட்கிறோம், பிடிச்சிருக்கு நம்மளுக்கு, எல்லாத்துலயுமே நம்ம இப்ப ட்ரெண்டுக்கு தான் இருக்கோம். ஆனா அந்த பாஸ்டோட ஏதோ ஒன்று நம்ம ஒட்டிட்டே இருக்க மாதிரியே எனக்கு ஃபீலிங் வரும். என்னென்ன செய்தோம், அப்புறம் மயக்கம் என்ன தெரியல, அது கேட்டா ஒரு நிம்மதி தருது, எது கடவுள், என்னதான் இந்த லைஃபோட பர்பஸ்னு யோசிக்க வச்சது. இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த பாட்டு என்னன்னே போய் இப்ப கேட்டேன். எனக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியல, ஒரு வாட்டி கேட்டேன், நான் நல்லா இருக்கு அந்த பாட்டு. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை, போயிருச்சு. அதனால எனக்கு அந்த பாட்டு வந்து என்னன்னு தெரியல, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ராசாத்தி ஒன்ன காணாத ரெஞ்சு சாங் கேட்டாலே என் எக்ஸ் மெமரிஸ் தான் வரும். விட்டுருங்க எக்ஸை வந்து, தயவு செஞ்சு விட்டுருங்க. எக்ஸை பத்தி யோசிக்காதீங்க. உன்னை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அதை பத்தி அடுத்து யோசிக்க கூடாது. அடுத்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ, கல்யாணம் ஆயிடுச்சோ, ஆவலையோ, தனியா இருக்கீங்களோ, அதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. அடுத்து ஒரு வெட்கம் வருதே சாங் ஃப்ரம் பசங்க, ரெய்னி ஸ்கூல் லீவ் டேஸ் மெமரிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல ஒரு பாட்டு தாமரை எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு என்ன பாட்டு, லவ் பாட்டு. அது லவ் பாட்டு தான், ஆனா நம்மளுக்கு அது லவ் சாங்னே தெரியாது, நம்மளுக்கு வேற ஒரு ஞாபகத்தை கொண்டு வரும். அது மாதிரி தான் இதுவும் எனக்கும் இப்படிதான், ஸ்கூல் டேஸ் தான் அது ஞாபகப்படுத்து. அது ஒரு லவ் சாங்னே என்னால் அது இப்பதான் அது கேட்டு ஆமா அது லவ் சாங் அப்படின்னு தெரியுதே தவிர அப்ப நம்மளுக்கு அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. அந்த படத்திலேயே இன்னொரு பாட்டு இருக்கும், அன்பாலே அழகா அந்த பாட்டுலாம் அருமையான பாட்டு, செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிக்கும். இப்பதான் உட்காந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன் அந்த படத்தை. ஏன் நான் சொன்னேன்னா, இந்த பாட்டு சித்தா படத்துல அமுத கடல் உனக்குத்தான், அந்த பாட்டு வந்து எல்லாருமே வந்து லவ்வர்ஸ்க்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ஒய்ஃபுக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஹஸ்பண்டுக்கு போட்டுட்டு இருக்கீங்க, அது வந்து குழந்தைக்கு எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து அப்படி பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்படி பேசுறவங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த பாட்டு இருக்குல்ல, ஊ சொல்றியா மாமா, அந்த பாட்டை எதுக்கு எழுதி அந்த பாட்டோட லிரிக்ஸ் என்ன சொல்லுது? ஆம்பளைங்கள கேவலமா திட்டுது அந்த பாட்டு, ஆனா அந்த பாட்டை குளோரிஃபை பண்ணது யாரு? அப்ப அந்த பாட்டு சொல்லி பேசும்போது சமந்தா அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு தானே பேசுறீங்க. அப்ப வந்து ஆம்பளைங்களை திட்டி ஒரு பாட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? அதே மாதிரிதான், அதே ஃபீலிங்ஸ் தான் இங்கேயும். நான் அந்த பாட்டை எப்படி யோசிக்கிறேனோ அப்படிதான் அந்த பாட்டு. ஒவ்வொருத்தருக்கு அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி இருக்கலாம், ஒரு சிலருக்கு அவங்க ஒய்ஃபை ஞாபகப்படுத்தி இருக்கலாம், ஒரு சிலருக்கு குழந்தைய ஞாபகப்படுத்தி இருக்கலாம், ஒரு சிலருக்கு எக்ஸ கூட ஞாபகப்படுத்தி இருக்கலாம். அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதை வந்து நம்ம இப்படி கேட்கவே கூடாது. அது பொண்ணுக்கு போட்ட பாட்டு, நீ என்ன லவ்வருக்கு அப்படிலாம் கேட்காதீங்க. அவங்களுக்கு யாருக்கோ அதுதான். அது எழுதினவரே வந்து ஒய்ஃபுக்கு தான் எழுதியிருக்காரு. அவரே அதை இன்டர்வியூல சொன்னார், நான் என் ஒய்ஃபை நினைச்சதான் நான் அந்த பாட்டை எழுதினேன் அப்படின்னு. சும்மா என்னத்தையாவது பேசிட்டு திரிவாங்க. அடுத்து ஒரு 5 அனுப்பியிருக்காரு. கண்ணே கலைமானே என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான சாங், என்னோட எல்லா எமோஷனுக்கும் மேட்ச் ஆகுற சாங். நான் நினைக்கிறது, நீ இன்னும் 5 மினிட்ஸ்ல செத்துருவ, கடைசி ஆசை என்னன்னு கேட்டா கண்ணே கலைமானை கேட்டு செத்துருவேன். இப்படிலாம் பாட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு சிலருக்கு பாட்டு எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது பாருங்க. திருவாசகம்ல வர்ற பூவார் சென்னி மன்னன்ங்கிற சாங், ஆக்சுவலாக இந்த பாட்டு எனக்கு தெரியாது. பேசிக்கலி நான் ஒரு ஏத்திஸ்ட். ஆனால் ஒரு சாங் எனக்குள்ளே இருக்க ஏதோ ஒன்று டச் பண்ணுச்சுன்னா அது இந்த பாட்டு தான். முக்கியமாக ராஜா வாய்ஸில் இந்த லிரிக்ஸ் கேட்குறப்ப நிறையா டைம் உடஞ்சி அழுதுருக்கேன். திஸ் இஸ் த சாங் ஐ பிலீவ் தட் பியூரிஃபைஸ் மை சோல். அடுத்து கருமாத்தூர் காட்டுக்குள்ள ஃப்ரம் விருமாண்டி. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், இட் இஸ் தட் சாங் தட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் அ சென்ச்சுரி. ஃபாரின் கண்ட்ரி ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் பற்றிலாம் வாய்க்கிலேயே பேசுகிற நம்ம ஊரில் இருக்க வில்லுப்பாட்டு மாதிரி கிராமிய கலைகளையும் அதுக்குள்ளே இருக்கிற நுட்பமான கதைகள், அதுக்குள்ளே ஓடுற அரசியல் பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. நான் எப்பெல்லாம் ஊரை மிஸ் பண்ணுறேனோ, ஹோம் சிக்காக இருக்கோ, ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கோ, அப்பெல்லாம் ஒரு சில பாடல்கள் நான் கேட்பேன். அந்த லிஸ்ட்டில் ஒரு பாட்டு தான் இந்த கருமாத்தூர் காட்டுக்குள்ள. இந்த பாட்டு விருமாண்டியில் நிறையா பேர் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெட்செட்டில் போட்டு கண்ணை மூடி கேட்டோம்னா என்னால் எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ண முடியும். நான் ஊரில் இருக்கிறது, நான் வந்து இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, ஊர் திருவிழாவுக்கு போகிறது, பங்குனி பொங்கல், புரட்டாசி பொங்கலுக்கு போகிறது, நான் அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறது, எனக்கு எல்லா
அப்படியே கண்ணுக்குள்ள வந்துட்டு போகும். நான் வந்து அங்கவே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எனக்கும் இந்த பாட்டு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த பாட்டு கேட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். அந்த பாட்டுலயே ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையை கேளுங்க. அடுத்து போராடடா த ரீசன் யூ மே நோ. இந்த பாட்டு தெரியும், நான் அதை ஃபீல் பண்ணி நான் கேட்டதில்லை. எப்போ தெரியுமா இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கா அப்படி தோணுச்சு? நீலம் பண்பாட்டு மையத்தில் வந்து இளையராஜாவுக்காக ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் இந்த பாட்டை பாடும்போது தான் அந்த பாட்டோட டெப்த் எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து தோல்வி நிலையென நினைத்தால், எவ்வளோ சோகம் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் இந்த சாங் கேட்டால் ஓடுங்க மேலே எப்போ வந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு வெறி வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளோ சோகம் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் இந்த பாட்டு என்னைய வந்து கொஞ்சம் காம் பண்ணும், கொஞ்சம் சூதிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற பாட்டு எது தெரியுமா? மேற்கு கரையில் அந்த வானம் மெல்ல சிவந்திருக்கு. அருவி படத்தில் இதுவே வாழ்க்கை வலியும் கூட அனுபவம், அந்த லைனில் அப்படியே நம்மளை வந்து என்ன இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம தட்டி கொடுத்து சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு அந்த பாட்டு அது ரொம்ப அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அந்த பாட்டு. அவ்வளோதான், எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி பாடல்கள் உங்களுக்கு என்ன அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்துருக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோ பண்ணலான்னு சஜஷன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.